அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். மீனராசி அன்பர்கள், இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சி நிலைத்து தனவருமானம் பெருகும். மீனராசியை பொறுத்தவரையில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளது இந்த மீனராசி. வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தன்னுடைய பிரச்சனைகள் எப்ப முடியும் என்று யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் இந்த 2025ஆம் ஆண்டில் முடிய போகுது என்று சொன்னா நம்புவீங்களா? ஏன்னா 2025ஆம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு அற்புத ஆண்டாக இருக்க போகுது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. ஆரம்பத்திலேயே இப்படி சொல்றீங்களே, ஆஹ் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட காசு இல்லாம இருக்க நீங்க வேற அப்படி நிறைய பேர் நினைக்கலாம். உண்மையாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்க போகுது. யோகமான ஆண்டா இருக்க போகுது. ஒவ்வொரு மீனராசி அன்பர்களோட வாழ்க்கையிலும் அடுத்த நாள் காலையில் நாம தூங்கி எழுந்திருக்கையின் போது மகிழ்ச்சி நிகழ்ந்த நாளாக இருக்கணும். நிம்மதியா இருக்கணும். மனசுல எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. நாளைக்கு விடியல் நல்ல விடியலாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போட தூங்குறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான கஷ்டங்கள், ஏக்கங்கள், வருத்தங்கள், ஏன் அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது. அந்த அளவு ஒரு பிரச்சனையிலும் இவங்களா தேடிக்கிறது கிடையாது. ஆனா அந்த ஒரு பிரச்சனையும் இவங்களை தாண்டி போறது கிடையாது. தேவையில்லாத சில பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்க்கையில் புயலாய் வந்து போகுது. அப்படிங்கிறதுதான் உண்மை. 2024 கஷ்ட காலமாக அப்படிங்கிறது இல்லை. இது கடந்து வந்த அற்புதமான காலம். இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டே தான் இருக்கீங்க 2024ல. ஸோ 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பாடங்களை வாழ்க்கையில் சொல்லி கொடுத்திருக்கு. வாழ்க்கையும் சரி, பணவரவும் சரி, உடல் நலமும் சரி, குடும்பமும் சரி நல்ல பாடத்தை கற்பிச்சிருக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறத தொடக்கத்தில் கொடுத்திருக்காங்க. ஆனா எவ்வளவு பெரிய மீனராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தலையில ஒரு தட்டு தட்டி அப்படி போய் உட்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த வாழ்க்கை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள், மறைமுக வருத்தங்கள், மறைமுக வேதனைகளை உண்டாக்கி இருக்கும். டைரக்டா நீங்க சம்மந்தப்படலைனாலும் உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் உங்க மனசில் கஷ்டப்படுத்தும் என்பதுதான் உண்மை. எதிர்பார்க்காத சூழ்நிலை நேரத்துல ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க. அதுதான் வாழ்க்கையின் சக்கரத்தை மாற்றி இருக்கும். அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத நபர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. சந்தித்த நபர்கள் ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு கோர்ட் கேஸ்ன்னு படியேற வேண்டிய நேரம் 2024ல ஏற்பட்டிருக்கும். உடன் பிறந்தவர்கள் வீட்டிலேயே மனம் வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் கானல் நீராய் மறைந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியான ஆண்டு இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டா 2025ஆம் ஆண்டு குரு பார்வை உங்களுக்கு இருக்கும். வெறுமனா யோகமான ஆண்டுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க அதிர்ஷ்டமான ஆண்டு, யோகமான ஆண்டு என்று சொன்னால் யார் நம்புவாங்க? ஏன்னா மீனராசிக்காரர்கள் பண விஷயம் சரி, உடல் ரீதியான விஷயமாலும் சரி, உள்ள விஷயமும் சரி, போராடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களால எப்படி நம்ப முடியும்? ஒரு சில பேர் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? குடும்ப வாழ்க்கை டோட்டலா சிதைஞ்சு போச்சு, தனிமரமா நிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தனிமரமா நீங்க நின்னாலும் நீங்க ஆலமரம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தைரியமாக நம்புங்க. நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை மீனராசிக்கு அன்பர்களுக்கு உண்டு. ஸோ உங்களால பல பேருடைய சாதனைகளுக்கு உதவக்கூடிய ராசி உங்க ராசி. வெறும் 4 கிரகங்களை வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்பிளா சொல்றேன். கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதாவது உங்களுக்கு மனசில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு இதற்கு காரணம். குரு பகவான் சுகஸ்தானத்தில் பயிற்சியாகிறார். வண்டி, வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும். அதற்கான கடன்கள் உருவாகும் சில பேருக்கு.
ஒரு ஒரு இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடத்தை வாங்கிட்டு போறது, அதாவது ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடத்தை வாங்குவதற்கு அந்த பணத்தை வச்சு அதற்கான யோகம் வந்துருச்சு. திருமணம் உண்டாக யோகம் வந்தாச்சு. உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகரப் போறீங்க. 4ஆம் இடத்துல குறி இருக்கும்போது தாயோடு ஏற்பட்ட சில மன வருத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஒரு கூட்டு குடும்பமா இருந்தவர்கள் தனித்தனியா உடைஞ்சு போயிருப்பீங்க. இல்ல அது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத நீங்க நம்பலாம். மனசுல இருந்த தேவையில்லாத எண்ணங்கள், பயங்கள் அனைத்தும் மறந்து போகும். நீங்கள் தெ தெரிஞ்சு தப்பு பண்ணினீங்க. ஆனால் ரொம்பவுமே உறுத்துது அப்படின்னா, அதுக்கு ஒரு மருந்து உள்ளது இல்லையா? ஸோ அந்த மருந்து 2025ஆம் ஆண்டுகளில் உங்க கைகளில் வந்து சேரும். அட்லீஸ்ட் உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது உருவாகிடுச்சு. அப்படிங்கிறத நீங்க நம்பலாம். அதே மாதிரி குரு பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து பார்க்கிறார் இல்லையா? இப்போ பார்வைகள் அனைத்துமே உங்களுக்கு யோகமாக இருக்க போகுது. பலமா இருக்க போகுது. ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். இந்த ஆண்டின் பிற்பாதி நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். குறிப்பாக நீங்க எடுத்த வேலைகளில் எடுத்த போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை என்பதுதான் மிட் பாயிண்டாக இருக்கும். அந்த வேலையை சுற்றித்தான் நீங்க ஓடிட்டு இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னும், வேலைக்கு போகணும் அப்படின்னா பணம்ங்கிறது வந்துட்டு இருக்கணும். ஸோ நீங்க யார்கிட்டயும் கையேந்தி இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? வாழ்க்கையில் பரிபூரணமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான மருந்து வேலை. அது நிரந்தரமாகவும் இருக்கட்டும், சுலபமாகவும் இருக்கட்டும். பிரச்சனையே கிடையாது. தொடர்ச்சியாக இருக்குமா வேலை? ஆமாம். 2025ஆம் ஆண்டு ஃபுல்லா இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், ஜென்ம சனி மீனராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. திருக்கணித பஞ்சாங்கம் படி மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஜென்ம சனி வரப்போகுது. என்ன செய்யலாம் என்று நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லாமல் ஜென்ம சனியை ஓடோட விரட்ட போறவர் யார் தெரியுமா? குரு பகவான். காரணம், குரு பகவான் உங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் உங்க 10ஆம் பாதகத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்க போறார். இந்த 8, 10, 12ஆம் பாதத்தை பார்க்கிறதுக்கு குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அதை குபேர யோகம் என்று சொல்லுவார்கள். அந்த குபேர யோகம் என்ன தெரியுமா செய்யும்? சனி பகவானையும் ஜென்ம சனியின் தாக்கத்தையும் குறைக்கும். அதாவது உங்களை அடிக்கிறதற்கு ஒருத்தவங்க ஓடி வருவாங்க. நீங்க இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. நீங்க பண்ணின சிறு தப்புக்கு ஒருத்தவங்க நோட்டீஸ் எடுத்துட்டு வருவாங்க. இவங்க எல்லாம் வந்து உங்க வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்களே தவிர உங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. இதுதான் நடக்கும். உங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சு கேட்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை போகாது. மேலே இருந்து கத்தி விழும், அது விதி. ஆனா கத்தி விழும், உங்க மேல விழுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். இந்த அளவுக்கு பாதுகாப்பா குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருப்பார். இனியும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஒரு அரணாய் இருப்பார் என்பதை நீங்க நம்பலாம். இந்த ஆண்டு முழுவதும் மீனராசி அன்பர்கள் குரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் ஏற்படும். அதே மாதிரி 7.5 சனி நடந்தாலும் சரி, எந்த பணிமாற்றங்கள் நடந்தாலும் சரி, மீனராசி அன்பர்கள் வைத்தீஸ்வரனை வணங்காமல் இருக்காதீங்க. முத்துக்குமரனை வணங்காமல் இருக்காதீங்க. தன்வந்திரி சித்தரை வணங்காமல் இருக்காதீங்க. இந்த மூன்றும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கும். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில் பொன்னான காலகட்டத்தை கண்டிப்பா 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து கேது. ராகு கேது பத்தி நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் ராகு கேது இவ்வளவு நாளா லக்கணத்திலும் 7ஆம் இடத்திலும் இருந்ததாக சர்ப்பதோஷமா இருக்கும்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகு கேது மீனராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனையைத்தான் கொடுக்கும். என்னன்னா, குடும்பத்தை உடைச்சு விட்டுரும். என்னைக்குமே 7ல கேது இருந்தால் தவறான செயலில் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும், தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தும், இல்லைன்னா தவறான சந்தேகங்களை மற்றவங்கள் மேலே ஏற்படுத்திவிடும். இந்த மூன்றில் ஒன்று கண்டிப்பாக ஒண்ணு உங்க மேல உருவாக்கிடும். ஸோ நீங்க தப்பு செய்யறீங்க, இல்லைன்னா நீங்க தப்பு செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற டவுட்டை ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்திருக்கும்.
இதிலிருந்து மீள்வதற்கு இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு உதவும். அதாவது உங்க மேல இருந்த கெட்ட பெயர், தவறான கண்ணோட்டம் மாறி உங்க மேல் ஒரு பற்றும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஆண்டு. அதுவும் ராகு பகவான் 12ஆம் இடத்திற்குச் செல்வதினால் யோகம் மட்டும்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அவயோகமாக இருக்கவே இருக்காது. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் வாழ்வில் வாழ்வா சாவா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவா மாறும். அதே மாதிரி கோர்ட் கேஸ், டைவர்ஸ், தவறான நபர்களின் பிடியிலே போய் மாட்டிட்டு இருப்பீங்க. மீண்டு வர முடியல, ஒரு தவறான அன்பு வலையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு 2025ல ஒரு மோட்சம் கிடைக்கும். கேது விலகும் போது நன்மை கிடைக்கும். ஞான காரியம் எது? இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஞானத்தை கொடுப்பார். என்ன இருந்தாலும் 2025ஆம் ஆண்டுல சற்று முயற்சி செய்தால் மிகப்பெரிய யோகமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையிலும் ஏற்படும் அப்படிங்கிறத பரிபூரணமாக நம்பலாம். பௌர்ணமி தினங்களில் முருகப்பெருமானின் ஆலயம் சென்று 6 தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் அனைத்து காரியத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.